வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி சண்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறையா ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களும் சரி, எங்கே வேலை செய்யிருந்தாலும் சரி, இன்றைக்கி சண்டேன்றதுனால ரொம்ப வந்து லேட்டாக எழுந்திருப்பீங்க. ஸோ நானும் உங்களை மாதிரி தான். இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லா வீட்லேயும் கம்பல்சரி வந்து நான்வெஜ் இருக்கும். ஒவ்வொரு பறக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து மழை வரதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெளியே போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்க, சரியா? கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா நம்ம ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த விஷயம் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப விளையாட்டுறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தலை தோனி, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் முன்னாள் கேப்டன் இருக்கார்ல தலை தோனி, அவர் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ ஒரு பார்ட்டியில், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஷயத்த வந்து அவர் ஏன் பண்ணியிருக்காரு, எதுக்காக பண்ணியிருக்காரு? ஏன்னா வந்து தலை தோனி அவர்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் டீமில் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுவார். எல்லோரும் வந்து உடம்பை நல்லா கட்டுக்கொடுப்பு வச்சுக்கிட்டோம், நல்லா உறுதியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ், அதனால் வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் தருவார். அப்படி சொல்லிவிட்டு இவர் ஏன் வந்து பொது வெளியில் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க. எக்ஸ் பேஜில் பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக சொல்லலாம். நான் இதை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு பர்சனல் பக்கம் இருக்கும்ல. ஸோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு பர்சனல் பேஜ் இருக்கும். அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் பர்சனலாக எப்படி வேணா இருக்கலாம். பட் அவர் வேலை செய்கிற இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் ப்ளே பண்ணுற இடத்துல அவர் கரெக்டாக இருக்காரா? அவரால் எதனா ப்ராப்ளம் இருக்கா? அவரால் எதனா பிரச்சனை வருதா? இல்லை மற்றவங்க எதாவது பாதிக்க போகிறாங்களா? நம்ம இதை மட்டும் பார்த்தா போதும். அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அவங்க வந்து வெளியே போகும்போது வந்து இந்த கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, இது இப்படி போடக்கூடாது, இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும், நீ ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்க, நீ இந்த வேலை செய்கிற, அதனால் இப்படி தான் இருக்கணும், நீ ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதியும் இல்லை, நம்மளுக்கு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஒரு பர்சனல் பேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் தலை தோனி பார்த்திங்கன்னா வந்து எங்கேயோ வந்து ஏதோ ஒரு பார்ட்டியில் இருந்திருக்காரு. அவருக்கு அவரோட ரிலாக்ஸேஷன். பட் நான் தம் அடிக்கிறத என்கரேஜ் பண்ணல. பட் அவரோட ஃப்ரீடம் அது. அவர் பண்ணுறதும் பண்ணாதும் அவரோட விருப்பம். பட் இதை வந்து ஒரு நியூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு இப்போ எதெல்லாம் நியூஸ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து இப்போ பப்ளிக் ஃபிகர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காமன் பண்ணால் கூட விட்டுறாங்க. சாதாரணமாக யாருன்னா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டிஸோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ எதாவது பண்ணால் உடனே அதை சோஷியல் மீடியாவில் போட்டு உடனே வைரல் ஆக்கிடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ தலை தோனியோட இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாம். கேப்டன், நீங்கள் எதுக்கும் வந்து பயப்படாதீங்க. பட் அதுக்குன்னு நீங்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்காதீங்க. நான் இதை அட்வைஸ்லாம் பண்ணல, நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியிலே நான் இல்லை. பட் உங்களுக்கு உங்களோட உடலை பார்த்துக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். பட் இது யாரும் கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. பட் ஃப்ரீயாக விடுங்க. இந்த நியூஸில் அவங்களுக்கு வந்து சும்மா தான். ஓகே கைஸ், ஸோ இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணி நினச்சேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கூட ஷேர் பண்ணிட்டேன் காலையில். ஓகே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் அவங்க மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பை பாய். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பட் அதை தாண்டி சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்காகவோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கறதுனாலே வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷார்ட்ஸை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோக்களை பாருங்கள். ஒரு 2-3 வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் மிஸ்டர் கண்டென்ட். டாடா பை பாய்.